ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். சீனாய் மலையிலே மோசேயோடு பேசின ஆண்டவர், ஆபிரகாமனோடு நேரடியாய் பேசின ஆண்டவர், சீஷர்கள் மத்தியிலே பேசின ஆண்டவர், அப்போஸ்தலர்கள் மூலமாய் பேசின ஆண்டவர், எங்களோடு கூட பேசும் சுவாமி. உடைய வார்த்தையை புரிந்து கொண்டு அதற்கு நடுங்கி கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். என்னை மறைத்துக் கொள்ளும், உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருங்க. இந்த மாதத்திலே நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். We are meditating on the topic, know your mission and how does the faith play a role in the mission. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஊழியம், வாழ்வு எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒன்று faith. When you don't have the faith in God, then your life and mission become nothing from God's perspective, because the faith in God is the driving force of Christian mission. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்வையும் ஊழியத்தையும் அதை நகர்த்தி கொண்டு போவது ஆண்டவர் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைதான். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே பாத் வே ஃபெய்த் தான், பிலீவிங், ட்ரஸ்டிங் காட். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறது. இந்த மாதத்திலே how does faith play a role in our life? இந்த தினத்தில் நமக்கு தலைப்பு என்னவென்றால் faith shares. விசுவாசம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, பகிர்ந்தளிக்கிறது. shares what? அதைத்தான் இந்த நாளிலே தியானம் பண்ண போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனத்தை ரெண்டு சம்பவங்கள். there are two stories in the same passage. Verse 1 to 5 one story, 6 to 11 another story. 1 முதல் 5, 6 முதல் 11. இந்த ரெண்டு வேத பகுதியும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டது. Both stories have the same theme, only one theme but two different occasion, timing and the places. ரொம்ப ஆச்சரியமாக லூக்கா எழுதி வைக்கிறார். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் லூக்கா எழுதி வைக்கும் போது அடுத்தடுத்து எழுதி வைப்பதற்கான ஒரே நோக்கம், ஒரே ஒரு செய்தி தான், விசுவாசத்தை குறித்ததான ஒரு செய்தி. முதல், let us go to the first story. ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் ஊழியம் செய்துவிட்டு அவர்கள் நடந்து போகிறார்கள். அது ஒரு ஓய்வு நாள். அவர்களுக்கு பசி வந்து விட்டது. போகிற வழியில இருக்கக்கூடிய ஒரு வயலில கதிர்கள் நன்றாக விளைந்திருக்கிறது. ஆகையால் சீஷர்களுக்கு பசி. உடனே அங்கே இருக்கிற கதிர்களை எடுத்து கையில அவர்கள் வைத்து அந்த கதிர்களினாலே தங்களுடைய பசியை ஆற்றுகிறார்கள். இதை பார்த்து அவரை தொடர்ந்து வந்த பரிசேயர்கள் ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். How can these disciples disobey the holiness of Sabbath? They should not do it. How can they do it? It is unlawful, it is unspiritual, it is not acceptable. இதுதான் அவருடைய வாதம். அவர்கள் செய்தது என்ன? பசியாய் இருந்தது, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அவர்கள் ஏகப்பட்டதிலே மூட்டை மூட்டையாக அவர்கள் கதிர்களை வைத்துக் கொண்டு நடக்கவில்லை. அவர்களுக்கு பையிலே நிறைய ஆகாரம் இல்லை. அவர்களாலே பசி, அந்த பசிக்கு ஏற்ற ஒரு உணவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாப்பிடுகிறார்கள். இது பஸ்காவின் பண்டிகைக்கு 2வது நாளிலே நடக்கிறது. அவர்கள் செய்த உடனே பரிசேயர் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். So the context is very clear. Disciples were eating something they should not do according to the religious law.
அவர்கள் செய்கிறார், கதிர்களை தின்கிறார்கள். இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள், இவர்கள் செய்யத்தகாததை செய்கிறார்கள். ஆண்டவர் இங்கே அழகாக அதற்கு எதிர்வையாக ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த ரெண்டு பேசேஜையும் நீங்கள் வைத்து பார்த்தால், I would like to put it together. When you go home and put it this passage next to next, it is like a courtroom argument. Someone is accusing, someone is defending. இதுதான் இந்த கோர்ட் ரூம் மாதிரி. பட் the both stories have the same point. ஆண்டவரிடத்திலே ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். 6 நாள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளில் ஓய்ந்திரு. ஆகையால் இந்த ஓய்வு நாளிலே எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த கட்டளையை அவர்கள் நினைவு கூர்ந்தவர்களாக மட்டுமல்ல, அந்த ஓய்வு நாளிலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி பாரம்பரியத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். According to their tradition, they should not do that. According to the religious tradition, they should not do that. ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, ஆண்டவருடைய டிஃபென்ஸ் என்ன? நம்பர் 1 டிஃபென்ஸ் அவர் சொல்லுகிறார் 3வது வசனத்தில், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை வாங்கி தான் மட்டுமல்ல தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இந்த சம்பவம் எங்கே வருகிறது என்றால் 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் வருகிறது. தாவீதோடு கூட பரிசுத்தவான்கள் எல்லாரும் போகவில்லை. ஒரு 300 பேரு தாவீதோடு கூட போனாங்க. எல்லாரும் முரட்டு பசங்க. எல்லாரும் அவங்க லைஃப்ல ஒருவரை ஏற்றுக்கொள்ளல. they were considered as the least important people in the community. அப்பேற்பட்டவர்கள் இவர் தாவீதோடு போறாங்க. ஆனா தாவீதுக்கு பசி வந்த உடனே ஆசாரியர் மாத்திரம் சாப்பிடக்கூடிய அந்த அப்பத்தை அவன் பசிக்காக கேட்கிறான். அப்ப ஆசாரியர் சொல்லுகிறான், 2 காரியம். ஒண்ணு இது ஆசாரியர் மாத்திரம் தான் சாப்பிடணும். 2வது இத அப்பத்தை சாப்பிடுன்னு சொன்னா you should not involve any relationship in your spouse அப்படின்னு சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், என்ன பாருங்க, நான் 300 பேர் நாங்க எங்களுக்கெல்லாம் அது இல்லை, இப்ப நாங்க வாழ்வை தேடி ஓடிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு பசிக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கொடுக்கிறான். கொடுத்தவன அவர் சாப்பிடுகிறான். தாவீது 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் செய்ததை பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். They accepted what David did. They never questioned about David. ஆனால் தாவீது செய்தது according to the law, it was unacceptable. But they was saying that it is okay because David. ஆண்டவர் அதை அப்படி ஆர்குமெண்டா கொடுக்கிறார். நீங்க வாசிக்கவில்லையா? தலையில அப்படி ஒரு கொட்டு கொட்டின மாதிரி. என்ன உனக்கு ஒருத்தருக்கு ஒரு நியாயம், மற்றவருக்கு ஒரு நியாயமா? தாவீது செஞ்சா ஓகே, என் சீஷர்கள் செஞ்சா உனக்கு ப்ராப்ளமா? அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அதை டிஃபெண்ட் பண்ணுகிறார். 2வது ஆண்டவர் சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் என்ன தெரியுமா? மனுஷகுமாரனும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். யார் இந்த ஓய்வு நாளை கொண்டு வந்தவர்? ஆண்டவர். அவரே இருக்கிறார். அவரே இங்கே இருக்கிறார். அவரே சொல்லுகிறார். அவரே தடுக்கவில்லை. அவரே இதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. ஓய்வு நாளை உண்டாக்கின ஆண்டவரே அமைதியா இருக்கிறார். உங்களுக்கு என்ன? 2 விதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன பிரச்சனை என்னவென்றால், இந்த கதிர்களை கொய்வது என்பது பழைய ஏற்பாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உண்டு. உபாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் இந்த பயிர்களை எடுத்து சாப்பிடுவது என்பதை குறித்ததான விவரங்கள் வருகிறது. அதுல உபாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருத்தன் வயல்ல போய் அந்த உள்ள கதிரை நீங்க அரிவாளை வச்சு அறுத்தா அது பாவம், அது கொடுமை. ஆனால் பசிக்காக நீ அந்த கதிர்களை எடுத்து சாப்பிட்டால் அது தப்பு கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒருத்தருடைய பசி, ஒருத்தருடைய தேவை, அது முக்கியமா, ஓய்வு நாள் முக்கியமா? அதுதான் ஆண்டவருடைய ஆர்குமெண்ட்.
What is important? Sabbath or the needs of the disciples? எது முக்கியம்? ஆண்டவருக்கு சீஷர்களுடைய அவருடைய பசியை தான் அவர் முதன்மைப்படுத்தினார். What is the point? காலம் காலமாக விசுவாசத்தை சில சமயத்திலே நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இது பரிசேயர்கள் மட்டுமல்ல, திருச்சபையிலும் கூட தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பாரம்பரியங்கள் முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, ரெகுலேஷன்ஸ் முக்கியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை, எல்லாமே முக்கியம்தான். ஆனால் மனிதர்கள் மிகவும் முக்கியம். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இப்படி எல்லாம் எழுதி இருக்கிறதே, இவன் பசியா இருக்கிறான், இந்த எழுதி இருக்கிறது இவனுக்கு ஒத்து வராது. Who is come first? The man, the human being come first. The people come first rather than the doctrine or teachings of the traditions. ஆண்டவர் அங்க அழகாக சொல்லுகிறார். பசிக்கிற ஒரு வயிறை பார்த்து ஆண்டவர் முதன்மை காட்டுகிறாரே தவிர, ஓய்வு நாள் ஆசரிக்கணும்னு சொல்லி மல்லு கட்டி இருக்க கூட்டத்தை பார்த்து ஆண்டு சொல்லுகிறாரு, அது தேவையில்லை. அதற்காக ஆண்டவர் ஓய்வு நாளை நிராகரித்தாரா? இல்லை. நியாயப்பிரமாணத்தை நிராகரித்தா? இல்லை. ஆனால் சட்டத்தையும் நியாயப்பிரமாணத்தையும் மனிதர்களுக்கு மேலாக ஆண்டவர் பயன்படுத்துவதை விரும்பவில்லை. He never allowed the law or tradition to control people, and they cannot use the faith to do scathing criticism. The faith supports people. Faith supports people. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு ஆலயத்தில், நம்மளை மாதிரி ஒரு ஆலயம், நல்ல ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் திடீரென்று எல்லாரும் ஆராதனை பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு பறவை வந்தது, உள்ளே வந்தது. அந்த பறவை உள்ளே வந்த உடனே ஆலயத்தில் உள்ள ஆராதிக்கக்கூடிய ஜனங்களுக்கு எல்லாரும் ரொம்பவும் கஷ்டமா போயிட்டு, இந்த பேர்டு வந்து இப்படி சுத்திக்கிட்டு இருக்குது. அதனால ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்துட்டு உஸ் ஊசுன்னு சொல்லி அதை விரட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த பேர்டு எங்கேயும் போக தெரியாம இத்தனை பேரை தன்னை துரத்துறான்னு சொல்லி அது சுத்தி 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 வந்தது. அப்படி சுத்தி வந்த உடனே அவங்களால விரட்ட முடியல அந்த பேர்டு. அப்போ ஒரு வயசான ஒருத்தர் அந்த ஆலயத்தை கிளீன் பண்ணக்கூடியவர் வந்து அவர் உட்கார்ந்துட்டார். அவர் இந்த சபையாரெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேர்டை வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. உடனே அவர் சொன்னாரு, நீங்க இப்படி சுத்தி சுத்தி அடிக்காதங்க, அதுக்கு எங்க போகுதுன்னு தெரியல, கதவை திறந்து விடுங்க, ஜன்னலை திறந்து விடுங்க, பாட்டு போயிடும். அவர் வந்து அந்த பேர்டு அங்க உட்கார்ந்த உடனே அதுக்கு எதுக்கா இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் அப்படி திறந்தாரு. அந்த பறவை பார்த்துச்சு, தப்பிக்கிறதுக்கு இதான் வழின்னு சொல்லி அது வழியா ஓடிட்டு. இது ஒரு கதை, சரியா? இட் இஸ் a story, but the story clearly points out what is more important. What is more important? பரிசேயர்கள் ஜனங்களையும் சீசர்கள் எல்லாரையும் இந்த பேர்டு மாதிரி விரட்டிக்கிட்டு இருக்காங்க. Okay, they don't know how to get out of it because of the traditions, because of the law. They are bound to, they don't know when to go. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனா நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள யாரும் முடியாது. பேசுறது நல்லா தான் இருக்கும், செய்யறது கஷ்டம். ஆனா இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் தான் சீடர்களை பார்த்து சொல்றாரு, செய்யுங்கப்பா. Because faith in God supports people rather than anything. யாரு ஆண்டவருக்கு முக்கியம்? காணிக்கையா? இல்ல. ஆண்டவருக்கு முக்கியம் மனுஷன் தான். ஆண்டவருக்கு முக்கியம் people. இப்ப ஆண்டவர் வந்து காயின் வந்து ஆபேலை கொண்ட உடனே ஆண்டவர் என்ன, ஆபேல் வரலையே, காணிக்க வரல என்ன சொன்னாரு? ஆபேல் காணலையே, காணிக்க எங்க என்ன சொன்னார்? இல்ல, ஆபேலை எங்க, உன் சகோதரன் எங்க, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. ஆண்டவருக்கு பார்வையில நாம் தான் முக்கியம் வழிய மற்ற எல்லாமே செகண்டரி. செகண்டரி. The first thing, இந்த first passageல ஆண்டவர் தெளிவாக சொல்வது, faith supports people. Faith supports people. இரண்டாவது பகுதியை பாருங்க, 6வது வசனம் முதல் 11வது வசனம். சேம் தீம். அது மற்றொரு ஓய்வு நாள். ஆண்டவர் ஜெப ஆலயத்துக்கு போகிறார்.
அந்த ஜெப ஆலயத்திலே ஒருவனுடைய கை சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். சரி, ஒரு நல்ல உள்ளம்னா என்ன சொல்லிக்கணும்? இயேசு சாமி இருக்கிறாரு, அவர்த்த கை சூம்பி இருக்கிறான், ஆண்டவர் அவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கதா நல்ல மனசு. இவர் செய்யட்டும், இவரை பிடிக்கலாம், இவர் சொஸ்தமாக்கட்டும், இவரை வகை தேடலான்னு சொல்லி அவங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் இவங்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்ன தெரியுமா? வேதத்துல மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். We see the faces, but God only knows the depth of our heart, what we are thinking, what you are going through. God knows that. அதனால ஆண்டவர் இந்த இவங்கள கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை வகை தேடி போகும்போது அவர்கள் எல்லாரும் வசனம் 7 பார்க்கிறோம், வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாக இருந்தால். They are focused on Jesus, focus on this person in order to catch Jesus. ஓய்வு நாள் ஆண்டவர் ரொம்ப அழகா செய்யறா பாருங்க. அவருடைய சிந்தனைகளை இயேசு சாமி அறிந்து, அவங்க பேசல, சொல்லல, கமெண்ட் அடிக்கல, எதுவுமே செய்யல, அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூமின கையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நெல் என்றா. எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம எதிர்பார்க்கிறது நடக்க போகுது, ஏதாவது பண்ண போறோம் என்று சொல்லிட்டு ஆண்டவர் சொஸ்தமாக்கவில்லை. ரிமெம்பர் தான், அவர் எழும்பி நின்று சொன்ன பிறகு சொஸ்தமாதலுக்கு எழும்பினுக்கு இடையில அவருடைய ஆர்குமெண்ட் வைக்க, டிஃபென்ஸ் வைக்கிறார் பாருங்க. என்ன டிஃபென்ஸ்? இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். கேட்ட கேள்வியில எல்லாரும் மாட்டிக்கிட்டான். சரியா? ஓய்வு நாள்ல எதுவும் செய்யக்கூடாது, செஞ்சாலே நீ கடவுளுக்கு உகந்தவன் நல்ல சொல்லி அவர்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஆண்டு சொல்லுகிறார், ஒரு நல்லது செய்யறது தீமை செய்யறது ஜீவனை காப்பது எது நியாயம்? இந்த பகுதியில் இல்ல, இன்னொரு பகுதியில காஸ்பல்ல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஓய்வு நாளை பத்தி ரொம்ப ஆடிப்பிடி பேசணும், ஆடு உன்னுடைய கழுத வந்து குழியில விழுந்தா நீ பேசாம போயிருவியா? போக மாட்டேன், எடுத்து விடுவேன். அப்ப அதெல்லாம் செய்யலாம், ஆனா ஒரு மனுஷனை குணமாக்குவது பெரிய காரியம். இப்பேற்பட்டதான ஒரு எண்ணத்தை ஆண்டவர் அறிந்து சொல்லுகிறார். அவனை பார்த்து நீ கையை நீட்டுங்கிறார், கை நீட்டுகிறான், ஆண்டவர் சுஸ்தப்படுத்துகிறார். அதை கேட்டவுடனே எல்லாரும் அல்லேலூயா சொல்லவில்லை. லூக்கா அழகாக சொல்லுகிறார், அவர்கள் மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒரு ஆலோசனை பண்ணினார். பட் ரெண்டு பேசேஜிலையும் ஒரே ஒண்ணுதான், Sabbath more important than healing a man or feeding a hungry people. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Faith supports people. Faith supports people who are in need. அது அழகா குவாலிஃபை, who are in need. இவனுக்கு கை சும்மி இருந்தது, அவனுக்கு பசியா இருந்தது. ஆண்டவர் நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை எடுத்துக்கு கொடுக்கிறார் என்றால் மற்றவர்களுக்கு தேவைகளுக்கு உதவி செய்வதற்காகத்தான். மத்தேயு 25 உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் சொல்லும் போதே, நான் பசியாயிருந்தேன், நான் நிர்வாணமாயிருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் அந்நியனாயிருந்தேன், நான் தாகத்தோடு இருந்தேன். ஆண்டவர் சொல்லவில்லையா? அப்போ ஆண்டவர், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்வீர்களோ அவைகளை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவர் எத்தனை நாங்க இவ்வளவு பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம், இவ்வளவு காரியத்தை நாங்க கடவுளுக்காக செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு காரியத்தை அவருக்காக செஞ்சிருக்கோம், அதெல்லாம் இல்ல. நாம் செய்யக்கூடிய எல்லா விசுவாச கிரியைகளிலும் மிகவும் முக்கியமானது the people, மக்கள் முக்கியமானவங்க. கண்கண்ட தனக்கு காணுகிற சகோதரன் மேலே அன்பு கூறாதபடி காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பு கூறுவாய்? உன் கண்காண இருக்கக்கூடிய உன் சகோதர சகோதரி இடத்துல உன்னால அன்பு கூற முடியலையே, நீ எப்படி கடவுளோட அன்பு கூறுவாய்? இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். All our faith in God focused on the people, those who are in need. மற்ற எல்லாவற்றை விட
வர வர இந்த வாரம் வெட்டரன்ஸ் வீக் isn't it? வெட்டரன்ஸ் வீக் நமக்காக, நம்முடைய சுதந்திரத்துக்காக அநேக இராணுவத்திலே பணியாற்றிய நம் அருமையான பிள்ளைகள் அவங்கெல்லாம் இந்த வாரத்தில் அவங்களை நினைவு கூர்ந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு 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 கமிட்மெண்ட் இருக்கிறது. அப்படி நான் நினைத்து பார்க்க அவங்களுக்காக இந்த வாரத்துக்குரிய என்னுடைய பர்சனல் ப்ரேயர் லிஸ்ட்டை நான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது I just experienced this particular image or illustration. அது எப்படி சொல்ற? ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுத்தாரு. ஆனா ஓய்வு நாள்ல நல்லது செய்யும்படி ஆண்டவர் செய்ய சொன்னார். ஓய்வு நாளை விட நல்லது செய்யும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு கமாண்டர் இருக்கிறார், ஒரு ஜெனரல் இருக்கிறார், பட்டாலியன் போய் ஒரு நோட் எழுதுறார். என்ன எழுதுறாரு? இந்த மாதிரி ஆர்டர், நீங்க எல்லாம் பேட்டில் போகும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஜெனரல் ஒரு லெட்டரை கொடுக்கிறார். இந்த லெட்டரை வாங்கிட்டு எல்லா சோல்ஜரும் பேட்டில் ஃபீல்டுக்கு போறாங்க. எல்லாருக்கும் ரெஃபரன்ஸ் என்ன? இந்த ஆர்டர் தான் இல்லையா? ஜெனரல் சொல்லியிருக்காரு இப்படிதான் நம்ம ஃபைட் பண்ணணும்னு. ஆனா அவங்க பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கும்போது ஜெனரலே வந்து அதை விட்டுருங்க, நான் சொல்றேன் இப்ப அது செய் அப்படின்னு சொன்னா, சோல்ஜர்ஸ் வந்து நீர் எழுதி கொடுத்த ஆர்டரை தான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவானா, அல்லது லிவிங் ஜெனரல் ஸ்டாண்டிங் பிஃபோர் them until they do it, to whom they will listen? யாருக்கு செவி கொடுப்பாங்க? இல்ல இல்ல நீங்க இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் இப்படிதான் செய்வேன் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதே ஜெனரல் வந்து பக்கத்துல இன்னும் இப்ப சொல்றாங்க, நான் சொல்றேன் செய்யுங்கிறார். இதே மாதிரி தான் ஆண்டவர் இங்க செய்யறாரு. ஓய்வு நாளை கொடுத்தவரும் அவர் தான். ஓய்வு நாளை மனுஷனுக்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார். Remember that the Sabbath was given to the humanity, for humanity, not humanity was created for Sabbath. Was not. ஓய்வு நாளுக்காக மனுஷனை ஆண்டவர் படைக்கல, மனுஷனுக்காக ஓய்வு நாளை படைச்சார். ஏன்னா the rest and renewal என்பதற்காக, refreshment, rest and renewalக்காக. ஆனா அதே சமயத்துல அந்த ரெஸ்ட் அண்ட் ரெனியூவல் என்கிற கட்டளை கொடுத்த ஆண்டவர் அவள் ஒரு நன்மை செய்யணும், ஜீவனை கொடுக்கணும்னு சொன்னா, he really pushed the people to act upon that, because faith supports the people, those who are in need. How does this connect with this? How does it connect with this? ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை நாம் புறம்பே தள்ளணும், தள்ளிவிட வேண்டும். That's not the point. But remember that our mission is focused on people based on God. Focused on people, those who are in need. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன் என்று சொல்லி மனிதர்களையும் மனிதர்களுடைய தேவைகளையும் நாம் நிராகரிப்போம் என்றால் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு மதிப்பே கிடையாது. ஆகையால் தான் யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பரிசேயனுடைய ஓய்வு நாளை குறித்ததான வைராக்கியம் செத்தது. ஏன்னா கிரியை கிடையாது. ஆண்டவர் கிரியையுள்ள விசுவாசம் தான் நிலைச்சிருக்கு. When you have the faith, your faith must act. Your faith must act to support. Support to whom? The people. Which kind of people? Those who are in need. Those who are in need. அதைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே அழகாக சொல்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசத்துக்கு நிறைய இருக்குது. We have church, we have history, we have tradition, we have the teaching, we have the doctrines, but above all we have people. We have people. We have people. ஐயோ இப்படி போனா நான் என்னுடைய ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ் எல்லாம், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் people are more important. People are more important. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நான் டிடிஎஸ்ல படித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு இஸ்லாமிய ஒரு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை கூடி ஒரு இன்டர்ஃபெய்த் டயலாக் என்று ஒன்று வைப்பார்கள். அதிலே நானும் போய் தங்கி அவர்களோடு கூட விவாதம் செய்வது உண்டு.
அவர்களோடு கூட நான் பேசுவது உண்டு. அப்பொழுது ஒரு முறை ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்னிடத்தில் கேட்டார், what is the difference between faith and fanaticism according to your Christian understanding என்று கேட்டார். உங்களுடைய கிறிஸ்தவ அண்டர்ஸ்டாண்டிங் படியும் ஃபெய்த்துக்கும் ஃபெனட்டிசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னது 1986 நான் அவனுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன்கிட்ட நான் சொன்னது இதுதான், when faith sacrifices people for religious things and thoughts, then faith is not really faith, but it's called fundamentalism or fanaticism. என்றைக்கு விசுவாசம் என்னுடைய போதனைக்காக கோட்பாட்டுக்காக ஜனங்களை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறேனோ அன்னைக்கு இந்த விசுவாசம் கிடையாது, அது fanaticism என்று சொன்னேன். I still believe that understanding still today. 1986 இருந்து இன்னைக்கு வரை I believe that. When our faith underestimate the importance of the people, then we are walking the wrong side of the faith. The faith supports people. Faith supports people, those who are in need. Because that's what Jesus did. That's what we are called to do. ஜனங்கள் முக்கியமே தவிர வேற எதுவும் முக்கியம் கிடையாது. தேவையுள்ள மக்கள். சாம் கமலேசன் அண்ணன் அவர்கள் 1979 ஆண்டில் டானிஷ் பேட்டிலே அவர்கள் கன்வென்ஷன் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு முகாம் நடத்தினார்கள். அப்பொழுது நான் போயிருந்தேன். அந்த 79வது அவர்கள் சொன்ன ஒரு சந்தியாவிலே சொன்ன அந்த வார்த்தை இன்றும் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது. அவர் எங்களிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் கேட்கிறதை நீ கேட்க வேண்டும், ஆண்டவர் பார்க்கிறதை நீ பார்க்க வேண்டும், ஆண்டவர் பேசுகிறதை நீ பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப புரியல. அப்படின்னா ஆண்டவர் பார்க்கிறத பார்க்கணும்னு சொன்னா தரிசனத்தை பார்க்கிறதா, ஆண்டவர் கேட்கிறத கேட்கணும்னு சொன்னா மகிமையான காரியத்தை கேட்கிறதா, அல்லது ஆண்டவர் சொல்வதை சொன்னா பிரசங்கம் பண்ணுவது, இதைத்தான் நாங்கள் எண்ணினேன். ஆனா அந்த பிரசங்கத்தில் அந்த சந்தியாவில் சாம் கமலேசன் சொன்னார், ஆண்டவர் பேசுகிறத நீ பேசணும், ஆண்டவர் பார்க்கிறத நீ பார்க்கணும், ஆண்டவர் கேட்கிறத நீ கேட்கணும்னு சொன்னா வட்டத்துக்கு வெளியே ஆண்டவருக்கும் அவனுக்கு தொடர்பு இல்லாம இருக்கிறாங்கல்ல எத்தனையோ ஜனங்கள். அந்த சத்தத்தை நீ கேட்டா மட்டுமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவருக்காக பேச முடியும். அதை எந்த மிஷினரி பாரத்தோடு சொன்னார். அப்போ இந்தியாவில் எத்தனையோ கோடி மக்கள் ஆண்டவரை அறியாம சுவிசேஷம் தெரியாம வாழ்ந்து கதறிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த சத்தத்தை நீ கேட்டா மட்டுமே, when you hear all these things, அப்போதான் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கத அவர் அப்படியே உடைச்சு தள்ளிட்டு, my faith is based on God but focused on the people, not only around me but around everyone. We are around everyone. நம்முடைய விசுவாசம் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விசுவாசம் தேவையுள்ளவர்கள். ஆகையால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Do not worry about how we worship, what kind of theology or what kind of ritual, what kind of denomination, what kind of ways of doing, what kind of songs we sing, what kind of music we play. That's all important, secondary. The first, foremost important, people. ஜனங்கள் மிகவும் முக்கியமானது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் எப்படி சீஷர்களை கவனிச்சாரோ, ஆண்டவர் எப்படி கைசூமின மனுஷனை கவனிச்சாரோ அப்படி நம்முடைய திருச்சபையும் கவனிக்க முடியும். Let us have that faith, support people, those who are in need. That is the call of God today to you and to me from the word of God. Are you willing to support people, those who are in need? Not only those who are, you know them, but also those who are far away from your boundaries. Are you willing to support them
Yes, Lord. If that's case, we are the generation of Jesus and we are the ambassadors of Christ. விசுவாசம் என்பது நாம் மற்றவர்களோடு நமக்கு இருக்கும் கடவுளுடைய உறவை நிர்ணயிப்பது அல்ல. Your faith is not a measurement rod with someone's faith. No. Faith cannot compare. Faith can support. Faith cannot judge the people, scathing criticism, waiting for them to fall. But faith supports one another, those who are in need. Are you willing to support people, those who are in need? That is the call of God today in this passage. Yes, Lord, I am here. யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி ஆண்டவர் சத்தம் போட்ட உடனே இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று ஏசாயா சொன்னானே, அதே மாதிரி இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், என் காரியமாய் யார் போவான், என் காரியமாய் ஜனங்களுக்கு உதவி செய்ய யார் போவார் என்று கேட்டால் நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆராதனையின் அனுபவத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், பிரார்த்தனை செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, பல்வேறு விதங்களிலே எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அறிக்கையிடுகிறோம், சாதிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்திற்காக எவ்வளவோ நாங்கள் பாடுபடுகிறோம். ஆனால் சில சமயத்தில் விசுவாசத்தின் இந்த நோக்கம் தவறி போய்விடுகிறது சுவாமி. ஜனங்களுடைய தேவைகளையும் ஜனங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பையும் விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் செய்வதற்கு என்னுடைய விசுவாசத்தை நாங்கள் சில சமயத்தில் பயன்படுத்துகிறோம். பரிசேயத்துவம் உம்முடைய காலத்தில் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த காலத்திலும் இருக்கிறது சுவாமி. இந்த பரிசேயத்துவம் எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும். எங்களுடைய விசுவாசம் தேவையுள்ள மனிதர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் முன்னிட்டு செய்ய கிருபைதார். தேவையுள்ள மனிதர்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை சுவாமி, எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விசுவாசமாய், கிரியையுள்ள விசுவாசமாய், அன்புள்ள விசுவாசமாய் ஆண்டவரே மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பண்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.